வரைக்கும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் எந்த இடத்துலையுமே தன்னை ஜோசப் விஜய் அப்படின்னு முன்னிறுத்தினதே கிடையாது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும். ஆனால் தேர்தலுக்கு முன் நான் ஜோசப் விஜய் அப்படின்னு தன்னை முன்னிறுத்தியிருக்கிறார். தலித் மக்களின் ஒரு முகமாக நான் இருப்பேன் என்பதை வெளிப்படுத்துவது தான் அதோடைய கூற்று அப்படின்னு நான் நம்புறேன். சரிங்களா? அப்படி நீங்கள் உண்மையாகவே இந்த பாமர மக்கள், இந்த உழைக்கும் வர்க்கத்தின் ஒரு உயர்வுக்கோ அல்லது அவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு ஏணிப்படியாக அமைய வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். நீங்கள் இலவசத்தை தராமல் போங்க, எங்களுக்கு அதில் பிரச்சனை கிடையாது. இலவசம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முன்னேற்றுமா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய வாய்ப்பு இருக்குது. ஆனால் வாழ்க்கையை முன்னேற்றமான்னு தெரியல. ஆனால் கல்வி என்ற ஒன்று, வேலை வாய்ப்பு என்ற ஒன்று இன்றைய வரை தமிழ்நாட்டை இந்திய அளவிலே உயர்த்தி பிடித்திருப்பது இதுதான். கல்வியும் வேலை வாய்ப்பும் தான். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்கிறார். இந்தியாவிலே அதிக பெண்கள் படித்தது தமிழ்நாடு. இந்தியாவிலே அதிக பெண்கள் வேலைக்கு செல்வது தமிழ்நாடு. இப்படி சுற்றி சிரிந்த பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என்று சொல்வதை அங்கங்கே நடக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல. அப்போ அந்த மாதிரி இடங்களையும் நீங்கள் மாற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதையும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நம்புகிறேன். எங்களுக்கு இலவசம் நீங்கள் சொன்னதை நிறைவேற்றுறீங்களோ இல்லையோ, அடிப்படை மக்கள் உங்களை நம்பி எதற்காக வாக்களித்திருக்கிறார்களோ, எதை மாற்று என்று நம்பி இருக்கிறார்களோ அதை நீங்கள் தர வேண்டும். ஸோ இந்த மருத்துவத்துறையாக இருக்கட்டும், சுகாதார இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள்லையுமே ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு இல்லை. சுகாதாரத்துறை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சிருக்கிற சுகாதாரத்துறை வந்து தமிழ்நாடு தான். அதிகமான குழந்தைகள், அதாவது குழந்தை பெறுக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ குழந்தை பெறும் பொழுது அந்த குழந்தைகள் இறப்பு வீதம் வந்து குறைவாக இருக்கிறது தமிழ்நாடு தான். அதே மாதிரி அரசாங்க மருத்துவமனைகள் அதிகமாக இருப்பது தமிழ்நாடு தான். ஸோ இங்கே எல்லாமே ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஒரு 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டை இப்படி புரட்டி போட்டு விட முடியுமானா முடியாது. சிறுவாக தான் ஒரு பில்டிங் நம்ம கட்டினா கூட ஒரு பேஸ்மெண்ட் போட்டு அப்புறம் தான் ஒன்று பண்ண முடியும். அப்படி இத்தனை காலமாக இந்த திராவிட இயக்கங்கள் இதை கட்டமைத்து கொண்டு வந்திருக்கிறது. இன்றைக்கு அதை கட்டமைக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அதை நீங்கள் இன்னும் வலுவாக கட்டமைக்கலாம். தான் இந்த ஸ்பெசிபிக்லாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா தான் இருக்கு. சில விஷயங்கள் முரண்படலாம். எல்லோரையும் 100% சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. இப்போ நான் சொல்றதுல 100 கருத்துக்கள் உங்களுக்கு முரண்பட்டு இருக்கலாம். அதனால நான் சொன்னதெல்லாம் நீங்க ஏத்துக்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்படின்னும் போது அவருக்கு என்ன தோணுதோ, அவர் என்ன நினைத்து இந்த அரசியல் கட்சியை தொடங்கினாரோ அதை இந்த மக்களுக்காக அவர் செய்தால் நன்றாக இருக்கும். அவர்கள் தொண்டர்களை அரசியல் படுத்தினால் இன்னும் நன்றாக இருக்கும் நினைக்கிறேன். முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து காலை உணவு திட்டம்னு ஒன்று எடுத்துன்னு வந்தார். காமராஜர் இன்னைக்கு நம்ம பெரிதும் பாராட்டக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மதிய உணவு திட்டம் கொடுத்து இத்தனை பசங்களை, காலை உணவு திட்டம் குழந்தைகளுக்காக எடுத்துக்கொண்டு வரவில்லை, வீட்டில் இருக்கிற பெண்களுக்காக. காலையில் எழுந்துச்சு தன் பெண்கள் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாம் வேலைக்கு போற பெண்களாக மாற்றப்பட்டிருக்கிறது திராவிட இயக்கங்கள். படிப்பை கொடுத்து காலையில நீங்க எந்திரிச்சு 8 மணிக்கு ஆஃபீஸ் போங்கன்ற அளவுக்கான மாற்றத்தை கொடுத்திருக்கிற திராவிட இயக்கம், காலையில் ஏஞ்சி தான் குழந்தைக்கு திரும்பவும் சோறு செஞ்சு உட்கார வச்சு போயிட்டு அவங்க ஸ்ட்ரெஸ்ல ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஆஃபீஸ் போறதை தாண்டி காலையிலே நான் சாப்பாடு கொடுத்துட்றேன், நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, சுதந்திரமா போங்க, நீ சுதந்திரமா ஸ்கூலுக்கு வந்து சாப்பிடு. இப்படி இதுவும் ஒரு பெண் அடிமைத்துவத்திலிருந்து இதுவும் ஒரு பெண்ணின் ஒரு அடுத்த பரிணாமத்திற்கு எடுத்து போவதற்கான தான் காலை உணவு திட்டம். நம்ம வெறும் குழந்தையோட சுருக்கிட முடியாது. எனக்கு இன்னொரு வார்த்தை என்னன்னா, இந்த தேர்தலில் சீமான் வாஷ் அவுட் ஆயிட்டார் பாவம். அது இந்த மக்கள் உண்மையாவே மாற்று அப்படின்னா கொள்கை ரீதியாக இங்க வந்து தமிழ் தேசியம் செல்லுபடாதுன்னு வச்சுங்க. தமிழ் தேசியம் செல்லுபடாதுன்னு எப்படி சொல்றேன்னா, தமிழ் தேசியம் அப்படின்றத மக்கள் இப்ப பெருசா விரும்பலையோன்ற ஒரு தாட் எனக்கு இருக்கு. அதனாலதான் இன்னும் சீமானால ஆட்சி அமைக்க முடியவில்லை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா தமிழ் தேசியம், அவர் பேசுற தமிழ் தேசியம் யாரும் பேசுறது இல்லை. அப்படி தமிழ் தேசியம் பேசினா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகணும்னா சீமான் அவர்கள் 2வது முறை முதலமைச்சர் ஆயிருக்கணும். ஆக முடியல. அப்ப தமிழ் தேசியம் இங்க எடுபடவில்லை. ஆனா மக்கள் ரீதியான, மக்களுக்கு புரிதலுக்கு ஏற்பட்டவுடைய, மக்களுடைய வாழ்வியலுக்கு சம்பந்தப்பட்ட நிறைய தேர்தல் அறிக்கையை அவர் இந்த தேர்தலில் ரொம்ப இன்டலெக்சுவலா தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காரு. பெஸ்ட் தேர்தல் அறிக்கை அவரோட. ஆமா, ஸ்டார். இந்த எலெக்ஷன்ல ஒரு அரசாங்கம் எதை முன்னிறுத்த வேண்டும் அல்லது இதுல இருக்கிறத 10% செஞ்சா கூட போதும் அப்படின்னு நினைச்சா அது சீமான் அவர்கள் கொடுத்திருக்கிற தேர்தல் அறிக்கை தான். அது 100 மடங்கு உண்மை. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை அவர் அதுல வந்து பேசியிருக்காரு. ஆனா மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டது 2%. இதை தான் எங்களுக்கு வருத்தமே நான் சொல்ல வரேன். மாற்றம் உண்மையாவே தமிழ்நாடு மாற்றம் அடைய வேண்டும். எதை ரீதியாக மாற்றம் அடைய வேண்டும், வாழ்க்கை தரம் மாற்றம் அடைய வேண்டும்னா ஏன் பெருவாரியான வாக்கு சீமான் அவர்களுக்கு போலன்னு கேட்கிறேன். அப்ப இது சினிமா மோகன்னு சொல்லாம இதை நாங்க எப்படி சொல்றது? அதுதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொன்னேன். சீமான் அவர்கிட்ட இருக்கிற ஹோப்பை விடைக்கும் விஜய் மேல மக்கள் வைக்கிற ஹோப் வந்து ரொம்ப, அந்த ஹோப் என்னன்னு கேக்குறேன். கண்மூடித்தனமான ஒரு ஹோப்பா கூட அது இருக்கலாம். நமக்கான ஒரு அண்ணன். விடுதலை சிறுத்தைகள், சிபிஐ, சிபிஎம் எப்படி போராடுகிறதோ இதே போலவே தமிழ்நாட்டில் சின்ன சின்ன இடங்களில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கும் நாம் தமிழர் கட்சி பெரிதும் போராடி வழக்குகளை வாங்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் மீது ஏன் உங்களுக்கு நம்பிக்கைத்தன்மை? சரி, சீமான் வந்து கதையா விடுறாரு, நான் ஆம ஓடுன்றாரு, நான் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன். யார் இங்க போய் சொல்ல?
யாருங்க பொய் சொல்ல? நீங்க சொல்லுங்க, யார் பொய் சொல்ல? பொய் சொல்றாரு தான், நான் இல்லைன்னு சொல்ல. அவன் உத்தம, அவர் வந்து மகா உத்தமர் அவர்லாம் அப்படிலாம் சொல்ல. ஆனா நீங்க மாற்றுன்னு யோசிச்சு அப்படித்தானே போனோம். இப்போ விஜய் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தாவேக தலைவராக இருக்கும்போது அவர் செய்த தவறுகளை எல்லாம் எப்படி நீங்க காம்ப்ரசேட் பண்ணீங்களோ, எப்படி டிபேட் பண்ணீங்களோ, எப்படி முட்டு குத்திங்களோ, அந்த மாதிரி அவங்களும் முட்டு குத்துன்னு தானேங்கிறாங்க. நீங்க கொடுத்த முட்டை விட பாதி முட்டை கூட அவங்க கொடுக்கல. ஆனா அவருக்கு ஓட்டு போட மாட்டீங்களா? ஏன் ஓட்டு போட மாட்டீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஒன்னே ஒண்ணுதான் இந்த தமிழக அரசியல் நீங்க மாற்றம், அது திரைக்காவட்சி தான். அது உங்களோட பாயிண்ட். என்னோட பாயிண்ட்ல அதான் உண்மை. அது மாற்றுக்கிறதுலாம் கிடையாது. நீங்க டிபேட்டும் பண்ண முடியாதுங்க. அது மட்டும் தாங்க. விஜய் ஒரு சாமானிய மக்களாக இருந்தால் சீமானை விட குறைந்தபட்ச வாக்கு வாங்கியிருப்பார், நான் சொல்றேன். அது என்னமோ கரெக்ட் தான். அது ஒரு விதத்துல ஒரு சைடு தான். அவர் வந்து ஒரு நடிகர் அப்படிங்கிற ஒத்துக்கிறீங்களா? நடிகர்ன்றதுனாலதான் பெருவாரியான வாக்கு போயிருக்கு. இப்போ நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஏதோ ஒரு தொகுதியில அந்த வேட்பாளர் யாருன்னே தெரியாம கூட டிவிக்கு போய் ஓட்டு போட்டு, அதுதாங்க பிரச்சனை. அதுதான் ஜனநாயக பிரச்சனைங்க. என் தொகுதியில யார் எம்எல்ஏன்னு தெரியாம, என் தொகுதியில அவன் யாரு, எவரு, என்ன ஊரு, என்ன பண்ணுவான், அவனோட பேக்ரவுண்ட் தெரியாம, இது வரைக்கும் சமூகத்துக்கு என்ன போராடி இருக்கிறாரு, சமூக பிரச்சனை தெரியுமா, சாதி ஒழிப்பு தெரியுமா, மதவாதம் தெரியுமா, எதுவுமே தெரியாம ஒருத்தன் விஜய்ன்னு நிறுத்திட்டாரு, அதனால நான் ஓட்டு போட்டு போயிடுவேன்னா இதை விட ஜனநாயக சீர்கேடு என்னங்க? அதுதான் நான் சொல்றேன்ல, மக்கள் அந்த அளவுக்கு அவரை நம்புறாங்க. அவர் வந்து அவரோட ஆட்சியில வந்து பெரிய மாற்றங்களை அவர் ஏற்படுத்துவாரு. இது வரைக்கும் இருந்த ஆட்சியில மக்கள் நிறைய மேபி வந்துட்டு, இப்ப நானும் சரி நீங்களும் சரி, இப்ப எனக்கு வந்து பெண்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, நான் வந்து சென்னையில இருந்து ஊருக்கு வரேன், மிட் நைட்ல வரேன், நான் பாதுகாப்பா தான் இருக்கேன். ஸோ எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க அந்த ஆட்சியில என்ன அனுபவிச்சிருப்பாங்க அப்படின்னு தெரியாது. இந்த ஆட்சியில எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கு, எனக்கு எங்க வீட்டுக்கு 1000 ரூபாய் மாசம் வருதுன்னா இன்னொரு வீட்டுக்கு வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மக்களுக்குமே ஒவ்வொரு இது இருக்கும்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கலாம். நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன். இப்போ அவர் கொடுத்த தேர்தல் அறிக்கையை முழுவதுமாக அவர் நிறைவேற்றவில்லை, இல்லை சரியாக நிறைவேற்றவில்லை, அதனால நான் திமுக வாக்களிக்கிறேன் என்று நீங்க எத்தனை போயிட்டு ஏதாவது வாட்ஸ்அப் எடுத்தீங்களா? அது ஒரு 100 வீடியோ இருந்துச்சு, 100 வீடியோ ப்ளே பண்ணுங்க. யாராவது இவர்கள் வந்து எனக்கு சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றல, அதனாலதான் நான் விஜய் ஓட்டளிக்கிறேன் என்று சொன்னாங்களா? அதுதான் நான் சொல்றேன்ல, சொல்லல. நான் சொல்றேன் கேளுங்க, ஒரே ஒரு வார்த்தை தான், பெண்களுக்கு இந்த அரசாங்கத்துல பாதுகாப்பு இல்ல. நான் கேக்குறேன், உண்மையாவே சொல்றேன், அப்படி ஒரு பாதுகாப்பு இல்லை என்று எனக்கு தெரியல. சில இடங்களில் தவறு நடக்கும், தவறு எல்லா இடங்களிலும் நடக்கும். அது தனி மனிதனுடைய ஒழுக்க இன்மை, தனி மனிதனுடைய அழுக்கான சிந்தனை, தனி மனித மிருகத்தனம். அது சரிங்களா? நீங்க ஒரு பெண்களுக்கு ஒரு காவலாளி எல்லாம் போட முடியாது. அதுதான் நான் முதலே சொன்னேன், ஒரு பெண்களுக்கு ஒரு காவலாளி போட முடியாது. கடுமையான சட்டங்கள் எடுத்துட்டு வர முடியும். இப்பயும் இருக்கிறது கடுமையான சட்டங்கள் தான். நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி. சட்டத்தின் முன்பாக எல்லோருமே நிரூபிக்கப்படும் வரை நிரபராதி. நான் இன்னைக்கு கொலை செய்தேன் என்று சொன்னாலும் இன்னைக்கு என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. 3 நாள்ல என்ன வந்து என்ன பண்ணுவாங்க? அரெஸ்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுவாங்களா? 3 நாள்ல நான் ஜாமீன் போட்டா 3 நாள்ல என்ன ஜாமீன் கொடுத்துருவாங்க. ஆனால் அது நிரூபிக்கப்படும் வரை நான் குற்றவாளி அல்ல. நிரூபிக்கப்பட்டவன தான் நான் குற்றவாளி. அப்படின்னும் போது இங்க எல்லாரோட தனி மனிதனோட அழுக்கும், தனி மனிதனோட சிந்தனை, தனி மனிதனோட மிருகத்தனம் வந்து எப்படி ஒரு அரசாங்கத்தின் மீது நீங்க வந்து பழிய போடுறீங்கன்றது தான் நான் கேட்கிறேன். பெண்களுக்கு பாதுகாப்பின்மை நான் ஒத்துக்கிறேன், அதுக்கான சட்டங்களை வலுப்படுத்துங்க. இப்படி கேளுங்க, திமுக அரசால் தமிழகத்துல பாதுகாப்பே இல்லைன்னா அப்படின்னு சொல்றீங்கன்றது வந்து ஒரு அவங்க மேல வைக்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்க வைக்கிற பொய்யான குற்றச்சாட்டுன்னு நான் நினைக்கிறேன்.